நம்ம சிறகடி காசில் என்ன பார்க்க போகிறோன்னா, முத்து நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்த உடனேவும் கதவை தட்டுறாங்க. மீனா வந்து கதவை திறக்கிறாங்க. திறந்த உடனேவும் மீனா அப்படி சொல்லி சொல்லவங்களையும், நீங்கள் இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்னது தெரியுமா அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. ஆமாம், நீங்கள் இன்றைக்கி இப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியும், சரின்னு சொல்லிட்டு என்னை புரிஞ்சு வச்சுருக்குற மீனா நீயே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி முடிக்கவங்களையும் அண்ணாமலை கதவை திறந்துட்டு வராங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்பா என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவோ அண்ணாமலை சரி பரவாயில்ல போய் பாடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே விஜயா வந்துட்டு என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வர்றாங்க ரூமுக்குள்ளே வந்த உடனேவோ முத்துவை பார்த்துட்டு ஆரம்பிச்சிட்டியா நீயே, என்னடா இவ்வளோ நாளாக இல்லையே, திருந்திட்டியோ என்னமோ அப்படி சொல்லிட்டு நான் பார்த்தேன், இந்த ஆரம்பிச்சிட்ட போலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்ன உடனேவா முத்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து நீ வாயை மூட்டு உள்ளே போ அப்படிங்கன்னு. ஆமாம், என்ன வாயை மூட சொல்லுங்கள், நாய் வாழை நிமித்த முடியாது அது தெரியும், ஆனால் அதே மாதிரி தான் இவனும், இந்த மாதிரி இவனெல்லாம் திருந்தவே மாட்டேன், திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே முத்து வந்துட்டு ஏன் நாய் வாழை நிமித்த முடியாது, நாய் வந்து கேட்டுச்சா என் வாழை நிமித்தி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நாய் வந்து உங்கள் சடையை நிமித்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் விடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாங்க. கேட்ட உடனேவும் விஜயா வந்துட்டு சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. நான் ஒன்று கேட்டால் நீ ஒன்று சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவங்க பாட்டில் நின்றுறாங்க. உடனேவும் நம்ம ரவியும் ஸ்ருதியும் வர்றாங்க. வந்த உடனே ரவி பார்த்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க, என்னால் முடியலடா ரவி, என்ன எப்படிலாம் பேசுகிறாங்க பார்த்தே இல்லை நீயும் அப்படின்னு சொல்லி ஆமாண்டா அதுக்கு என்ன பண்ணுறது, நீ ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லியும் உடனேவும் நம்ம ரோஹிணியும் மனோஜும் ரூமுக்குள்ளேருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே மனோஜிக்கு சொல்கிறாரு, டேய் என்னடா நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டியா, நான் போய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றேன், வந்து டயர்டில் தூங்கிக்கிட்டு இருந்தேன், எதுக்கு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா ஏன் நீங்கள் சத்தம் போட்டீங்க அப்படிங்க, இங்கே வந்து இந்த கொடுமையை பாருடா, அதுக்கு தான் சத்தம் போட்டேன், நான் ஏன்டா சத்தம் போடுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. உடனேவும் முத்து வந்துட்டு என்னடா பிஸ்கட் மேனு அப்படிங்க, டேய் அது பேர் பிஸ்கட் மேனு இல்லைடா பிஸ்னஸ் மேனு, என்ன குடி போதையில் என்னத்தையாவது வளரிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ போய் சும்மா சேரில் உக்காந்து காசு வாங்கி போடுறதுக்கே உன்னால் முடியல, டயர்டாயிருது அப்படி சொல்கிற, அங்கே போய் வெளியில் போய் பாரு, கல் உடைக்கிறவங்களும் மண் சமக்கிறவங்களும் எவ்வளவு உழைக்கிறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி போய் பாரு, என்ன நீ இங்கே வந்து சொகுசாக படுத்துக்கிறதுக்கும் சொகுசாக போய் உக்காந்து காசு வாங்கி போடுறதும் உனக்கு டயர்டாயிருது, பிஸ்னஸ் மேனுன்னு சொல்லிட்டு பெருமையாக பீத்திக்கிட்டு திரியிற அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பேசின உடனேவா எனக்கு உள்ளதே நான் சொல்லுவேன், அதுக்கு நான் படிச்சிருக்கிறேன், அதனால் நான் போய் இப்படி வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனேவா உடனே நம்ம முத்து வந்துட்டு அண்ணாமலையை பார்த்துட்டு நான் இவன் வந்து என்ன சொன்னான்னு தெரியுமாப்பா, இவன் நான் இந்த வீட்டுக்காக வேண்டி தான் அவங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு இந்த வீட்டை நான் ஆட்டையை போடுறதுக்காக வேண்டி தான் இருக்கேன்னு சொல்கிறான்ப்பா, என்னை எப்படிப்பா அவன் அப்படி சொல்லலாம், நான் அப்படியாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடி போதையில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அழுத உடனேவோ என் ரவி சொல்கிறாங்க, டே விடுறா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா விடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே முத்து வந்து இல்லைடா அவன் எப்படி பேசுனான்னு தெரியுமா, நீ அவன் பார்த்தில்ல, நீ அவன் எப்படி பேசுனா, என்னை வந்து இந்த வீட்டுக்காக வேண்டி தான் இருக்கிறேன்னு சொல்கிறேன், நான் அப்பாவுக்காக வேண்டி தான் இருக்கிறேன் இந்த வீட்டில், வேறு யாருக்காக வேண்டியும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு முத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனேவும் அது அப்பாவுக்கே தெரியும் நான் யாருக்காக வேண்டி இங்கே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்களே சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வேண்டி தானே இருக்கிறேன், அப்பா என்னைய வீட்டை விட்டு வெளில போடா, நீ இங்கே இருக்காத அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அடுத்த செகண்டே நான் வெளில போயிடுவேன், ஆனால் நான் இந்த வீட்டுக்காக வேண்டிலாம் இல்லை, நான் இந்த வீட்டுக்கு எதுக்காக வேண்டி இருக்கிறேன்னு தெரியுமா